Hello developers. Welcome to the new episode of Bootstrap. So இன்னைக்கு Bootstrap episode number 6. So போன வீடியோல நம்ம நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அடுத்த டாபிக் HTML ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது தான். ஸோ அதை நம்ம Bootstrapல வித்தின் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ள எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ பூட்ஸ்ட்ராப் வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க என்ட்ரி எலிவேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்புட் நீங்க எப்படி கொடுப்பீங்க? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கணும். அதே மாதிரி பின் நம்பர், ஃபோன் நம்பர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கணும். அண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்ல சில ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கறதுக்கு எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி வேணும்னா எனக்கு ரேடியோ பட்டன்ஸ் வேணும். அண்ட் நான் ஒரு டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து ஒரு 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணணும். இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்க செலக்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபைனலா ஒரு பட்டன் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் அது ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஒரு கிளையண்ட்டையும் உங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா கிளையண்ட் கூட அவங்க கிட்ட அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்றதுக்கும் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ஒரு ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்ம் கண்டிப்பா டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளோட இன்புட்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் டைம் அவங்க பாத்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம் எப்படி பூட்ஸ்ட்ராப்ல கிரியேட் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதுக்கு நீங்க getbootstrap.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல ஃபார்ம்ஸ் அப்படின்னே தனியா ஒரு காலம்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல ஓவர்வியூல நீங்க படிச்சு பார்க்கலாம். லைக் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கறத தான் மோஸ்ட்லி கிளாஸ் நேமா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க லேபிள் கிரியேட் பண்றீங்கன்னா கிளாஸ் நேம் ஃபார்ம் ஐஃபன் லேபிள். இதே நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா ஃபார்ம் ஐஃபன் டெக்ஸ்ட்ங்கிறத கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவங்க டைப்ல எல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. HTML அண்ட் CSSல எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி டைப் ஈக்குவல் டு இமெயில், டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் பாஸ்வேர்டுக்கும் டெக்ஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னா இன்புட் பாக்ஸ் ஏதாவது கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபார்ம் செக் இன்புட் அப்படிங்கறத கொடுக்கலாம். அதாவது செக் பாக்ஸ்ல 2 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் செக் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு செக்டு செக் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செக்டுனா நீங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் அது செக்டு செக் பாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல இருக்கிறத பட்டன்ல பாத்தீங்கன்னா பிரைமரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ் நேம் எல்லாமே ஃபார்ம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுல செலக்ஷன் பாக்ஸ் பாருங்க. செலக்ஷன் பாக்ஸ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. அண்ட் கிளாஸ் நேம் கண்டிப்பா ஃபார்ம் ஐஃபன் செலக்ட். எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸா இருக்கும்போது ஃபார்ம் ஐஃபன் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஃபார்ம் ஐஃபன் செலக்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் இதுல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த செலக்ஷன் பாக்ஸ்ல 1, 2, 3 சொல்லிட்டு மொத்தம் 3 மாடல்ஸ் இருக்கு. அண்ட் அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைசஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் ஆட்ரிபியூட் கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் செலக்ட் ஆப்ஷனுக்கு கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மல்டிபிள் ஏரியா லேபிள் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் மல்டிபிள் செலக்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளாஸ் நேம் ஃபார்ம் செலக்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் பாரும் இதுல அட்டாச்சா இருக்கும். அண்ட் டிசபிள்டும் பண்ணலாம். ஸோ சில மெனூஸ் எல்லாம் ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னா டிசபிள்டு அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்திருக்கோம். அண்ட் இங்கேயும் நம்ம டிசபிள்டு செலக்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற லேபிளை அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த மெனூஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ செலக்ட் பாக்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃபால்ட் ஒன்னு இருக்கு, செக்டுன்னு ஒன்னு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இன்புட் பாக்ஸா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்ம் செக் இன்புட் அப்படின்னு கொடுக்கணும். லேபிளா இருக்கும்போது ஃபார்ம் செக் ஐஃபன் லேபிள் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க.
அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள வந்து இப்போ வந்து HTML நீங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கீங்க, ஸோ உங்களோட பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 10க்கு நீங்க HTML எவ்வளவு கொடுப்பீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 8 out of 10 கொடுப்போம். CSSக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் மென்ஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படிங்கறதையே நீங்க டைப்ல கொடுக்கணும். கிளாஸ் நேமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஐஃபன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கோடிங்ஸ் நீங்க காப்பி பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் வந்து நீங்க உங்களோட வெப்சைட்ல நோட் பண்ண முடியும். அதுலயே வந்து டிசபிள்டும் இருக்கு. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கூட செட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சோ இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேஞ்ச் கொடுத்துட்டு கிளாஸ் நேம்ல ஃபார்ம் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. மினிமம் 0, மேக்ஸிமம் 5. சோ இதெல்லாம் நம்ம ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல வந்து 0ல இருந்து 5க்குள்ள தான் வேல்யூஸ் வந்து மென்ஷன் ஆகும். சோ இந்த இன்புட்ல நம்ம ஏதாவது வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இப்ப சென்டர் பொசிஷன்ல இருக்குன்னா இதை வந்து 2.5 அப்படின்னு எடுத்துக்கும். இதே வந்து நீங்க லாஸ்ட்ல வைக்கும் போது அதை 5 அப்படின்னு எடுத்துக்கும். அண்ட் லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வரும்போது 0ங்கிறத எடுத்துக்கும். ஸோ இதுல இருக்கிற ரேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லேபிள்ஸ் பிளஸ் வேலிடேஷன் இது மாதிரி 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த வேலிடேஷன் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். வேலிடேஷன்ல இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வேலிடேட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் மார்க், லாஸ்ட் நேம் ஒட்டோ அண்ட் யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஐஃபன் 123 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் சிட்டி சென்னை அண்ட் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்போதைக்கு எதுவும் மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. அண்ட் ஜிப் கோடு வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பர். ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம அக்ரி கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இது வேலிடேட் ஆயிருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா இதுல எல்லாத்துலயுமே நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்ப சப்போஸ் எதுவுமே கொடுக்காம நம்ம வேல்யூஸை சப்மிட் பண்ணோம்னா இப்ப இது 2ல மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும். மத்த எல்லாத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு வேலிடேஷனுக்கான கமாண்டும் கீழே வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இதுல கோடிங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து இதே டெக்ஸ்ட் தான் வேணுங்கிறது கிடையாது. இவங்க இந்த லுக்ஸ் குட் அப்படிங்கறதெல்லாம் கீழே இந்த இடத்துல டிவிஷன்ல மாத்திக்கலாம். நீங்க இதை எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த லுக்ஸ் குட்டுக்கு பதிலா இந்த இடத்துல நீங்க வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க கால் ஐஃபன் 12, கால் ஐஃபன் MD3. இதெல்லாம் என்ன அப்படின்னா காலம் அப்படிங்கறத குறிக்கிறது தான் COL. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா MDங்கிறது மீடியம் டிவைஸ் அப்படிங்கறத குறிக்குது. அண்ட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மீடியா டிவைஸ் அப்படிங்கறத தான் இங்கேயும் குறிக்குது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 4, 6 இப்படி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து நம்மளோட டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி காலம்ஸ் வந்து நமக்கு கரெக்டா வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லேபிள்ஸ். ஃப்ளோட்டிங் லேபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மோட லேபிள்ஸ் வந்து மென்ஷன் பண்றதுக்காக இங்க ஃப்ளோட்டிங் லேபிள்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ இதுலயே வந்து வேலிடேஷனும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து கிளாஸ் நேமோட நேம். அண்ட் இதுல வந்து நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். சோ இன்புட் வேலிட்ல இதுல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடிட்டிங் பண்ணிட்டு நம்மளோட கொடுக்கலாம். abc@gmail.com. சோ இது மாதிரி யூசர் டைப் பண்றப்ப மட்டும் நம்ம இதை எடிட்டிங் பண்றதுக்கு இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து டெக்ஸ்ட் ஏரியாஸும் கொடுத்திருக்காங்க, செலக்ஷன் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாடலோட பேர் வந்து ஃபார்ம் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்கா ஒரு ஃபார்ம் டீடைல்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பூட்ஸ்ட்ராப்ல பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம இந்த வெப்சைட்ல இருந்தே டைரக்டா ஃபார்மோட பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த இடத்துல இருந்து நான் காப்பி பண்ணேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுல ஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல இங்க கொடுத்துருப்பாங்க. ஓவர்வியூக்கு அடுத்தபடியாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் டு VS கோட். ஸோ இதுல எனக்கு தேவையானதை மட்டும்தான் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு லேபிள் வேணும். அந்த லேபிள் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கணும். அண்ட் இங்க கிளாஸ் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிவிஷனை அப்படியே மறுபடியும் இங்கேயும் காப்பி பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதுல டைப் வந்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கீழே எனக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் வேணும் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஸ்வல் இதே தான் டிவிஷன் கிளாஸ் எம்பி ஈக்குவல் டு 3 தான் கொடுக்க போறோம். ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாம்பிள்ல டைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கொடுத்துக்கலாம், செக் அப்படிங்கறது கொடுக்கலாம். செக் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் தான் இதுலயும். அண்ட் இங்க பாஸ்வேர்டுக்கு பதிலா ஜஸ்ட் நான் இந்த இடத்துல லேபிளை எடுத்துடுறேன். ஏன்னா செக்லிஸ்டுக்கு நமக்கு வந்து லேபிள் தேவைப்படாது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு செக்லிஸ்டுக்கான பாக்ஸஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இன்புட் டைப்ல வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் த சேம் டைம் ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு பதிலா கிளாஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். செக் இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதை செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சின்னதா ஒரு பாக்ஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கும். இதை நீங்க வந்து செக் டிசபிள் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் எனேபிளும் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே எனக்கு எக்ஸாக்டா வந்து ஒரு பட்டன் வேணும். ஸோ பூட்ஸ்ட்ராப் கோடிங் தெரிஞ்சதுனால டைரக்டா நம்ம வந்து பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். இதோட கிளாஸ் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண போறேன். பிடிஎன் எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா நான் பிரைமரி அப்படின்னு கொடுத்துக்குவேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பட்டன் இருக்கு. அண்ட் த சேம் டைம் இதோட வித் ஹைட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தனியா ஒரு கிளாஸ் நேம் போட்டு நம்ம வந்து style.cssல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இங்க சிஎஸ்எஸ் கமாண்ட்ஸ்ல இப்போ வந்து நம்ம டைப் பண்ணிட்டு கூட அந்த கிளாஸ் நேமை இதுக்குள்ள கொண்டு வரலாம். இதுலயே உங்களுக்கு வந்து கிரீன் கலர் வேணும்னா நீங்க என்ன செய்யலாம், சக்சஸ் அப்படின்னு கொடுங்க. சக்சஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முக்கு தேவையான கிளாஸஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் நேம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் கோடிங் வந்து ஃபார்முக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேபிளா இருக்கும்போது ஃபார்ம் லேபிள், அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸஸா இருக்கும்போது ஃபார்ம் ஐஃபன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அண்ட் இன்புட் பாக்ஸா இருந்தா லைக் செக் பாக்ஸா இருந்தா ஃபார்ம் ஐஃபன் செக் இன்புட் அப்படிங்கறத கொடுக்கலாம். பட்டனா இருக்கும்போது பிடிஎன் அண்ட் கலர்ஸை வந்து பிரைமரி, செகண்டரி, சக்சஸ் இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்ல நீங்க வந்து ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றது பூட்ஸ்ட்ராப் கோடிங்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து வேற ஒரு டாபிக்ல பூட்ஸ்ட்ராப் கோடிங் பத்தி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாப்பி கோடிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஆல். நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.